ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் உதவியுடன் நடைபெறும் பாக்யம் சேனல் நேயர்களுக்கு ஆலயாட்டுப்படை மூலமாக இன்னொரு ஆலயத்தை பற்றிய செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆலயாட்டுப்படை உங்களுக்கு தெரியும். ஆற்றுப்படை, ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல், இல்லது ஒரு பொருளை பற்றி சொல்லுதல், அடுத்தவர்களுக்கு சொல்லி வழிகாட்டுதல். இவ்வளோ ஆலயத்தை பற்றி அதனுடைய அனுபவங்களை, நேரில் சென்று உணர்ந்த அனுபவங்களை, பார்த்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களையும் அந்த இடத்திற்கு செல்ல தூண்டுவது, செல்லாமல் இருந்திருந்தால், இல்லை என்றால் இன்னொரு முறை சந்தோஷமாக போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்காக தான் இந்த ஆலயாற்றுப்படை பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கந்தசஷ்டி கவசம், ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் கேட்காதவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். அதில் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக அப்படின்னு ஒன்று வந்தது. அது என்னடா, அது சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருகன்றக்கேன்னு சொல்லிட்டு விசாரிச்சப்ப அந்த சிறகிரி என்ன சொல்லுவோம், அதுக்கு போகணுன்னா அந்த சிறகிரி தான் சென்னிமலைன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த கந்தசஷ்டி கவசம் எழுதிய ஸ்ரீ பாலதேவராயன் சுவாமிகள் அரங்கேற்றம் பண்ணதே சென்னிமலையில் தான். நாம் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர். அதில் ஆறுமுக கடவுளும் ஒரு முகமாக காட்சி தருகின்ற அற்புதமான சுப்பிரமணியர் கோலம். ஸோ அது போய் பார்க்கணும்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த தடவை அந்த கோயிலுக்கு சென்றோம். எகைன் அது ஒரு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாங்கிற நமக்கு தெரியும். அதே நீங்கள் கொங்கு மண்டலத்திலேயே நம்ம கடந்த பல நிகழ்ச்சிகள்லேயே பேசும்போது செஞ்சேரி மலை, அது ஒரு சிறிய குன்று. அப்புறம் சிவன்மலை முருகன், சிவன்மலை ஆண்டவர், அதுக்கப்புறம் இப்போ சென்னிமலை ஆண்டவர். இந்த சென்னிமலைக்கென்று பல சிறப்புகள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றமானதே இங்கே. அவர் எங்கெல்லாம் இறைவன் கனவுல சொன்னதாக ஸ்ரீ பாலன் சுவாமிகள் கனவுல நீ இந்த சென்னிமலையில் அரங்கேற்றம் செய்ய என்று சொன்னதாகவும் அந்த சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அதில் ஆறுமுகம் ஒரு முகமாக நின்றார் என்று சொன்னேன். அதில் இன்னொரு ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளின்னு கீழே ஒரு ஆலயம் பார்த்தோம் அந்த இடத்துலையே. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆனந்தவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு பேருமே முருகப்பெருமானை மணமுடிக்க வேண்டி தவம் செய்ததாகவும், அந்த தவத்தின் மகிமையால் அது இங்கே சென்னிமலையில் செயல்பாட்டுக்கு வள்ளி தெய்வானுடன் காட்சியளிப்பதாக ஐதீகம். அவர்களுக்கு தனி கோயிலே இருக்குது. அது ஒரு சிறப்பு இந்த சென்னிமலையில். இதுபோல் பல சிறப்புகள். அந்த சிரகிரி இன்னொன்னே எனக்கு ஒரு டவுட் வந்தது. சிரம் என்றால் சென்னி தலை, கிரி என்றால் மலை, அதுதான் சென்னிமலை. அது ஓகே. எதனால் இது வந்ததுன்னு பார்த்தோம்னா, அனந்தன் என்கிற நாகார்ஜுனன், அதாவது புராண காலத்தில் இந்த நாகார்ஜுனனுக்கும் வாயுதேவனுக்கும் சண்டை வந்துடுச்சான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த அனந்தன் என்கிற நாகார்ஜுனன் என்ன பண்ணுறான்னா, மேருமலையை தூக்கிட்டு சண்டைக்கு போகிறான். இப்போ மேருமலையை தூக்கிட்டு சண்டை போகும்போது வாயு பகவான் வேகமாக சுழன்று அந்த மலையை உடைக்கிற வழியில் இருக்கும்போது அதனுடைய சிரசு பகுதி, மேலே தலையாய பகுதி விழுந்த இடம்தான் சிரகிரி. அதுதான் சென்னிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் சிவன்மலை ஆண்டவர். இங்கே இறைவன் செவ்வாய் அம்சத்துடன் இருக்கிறார். செவ்வாய் அம்சத்துடன் இருக்கிறதுனால நவகிரகங்களுக்கான பிரார்த்தனை ஸ்தலம். முருகனை வழிபட்டாலே தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக குழந்தை பேறு வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருந்து இந்த இறைவனை தரிசிக்கிறதுங்கிறது மிகச்சிறப்பான பலன்களை அளிப்பதாக சொல்கிறாங்க. சென்னிமலை முருகனை தரிசிக்க நடந்து செல்வதென்றால் 1320 படிகள் ஏறி சென்று தரிசனம் செய்யணும். அருமையான தார்ச்சாலைகள் இருக்கின்றன. ஸோ வாகனங்களில் செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பாக நல்ல ஒரு அதில் பெரிய இது என்னென்னா, அந்த மலை மேலே என்ன அந்த ரம்மியமான காட்சியாக இருக்குது. அது இறைவன் தரிசனம் மட்டும் இல்லாமல் அந்த மலையை சுற்றி இயற்கையினுடைய தரிசனத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்கக்கூடிய வாய்ப்பு இது போன்ற குன்றுகளில் தான் கிடைக்குது. நீங்கள் இதே மாதிரி நான் நிறைய ஆக்சுவலி செஞ்சேரி மலையும் அந்த அனுபவத்தை தந்தது, சிவன்மலையிலே அந்த அனுபவம் கிடைத்தது, இன்றைக்கு சென்னிமலையிலே அந்த அனுபவம்.
அதே போல் கடையநல்லூர் பக்கத்தில் பண்புழின்னு ஒரு முத்துக்குமாரசாமி ஆலயம் இருக்கிறது, அது முருகன். அதுலேயும் இதே மாதிரியான ஒரு அற்புதமான, அது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தெரியும். இதில் ஒரு வித்தியாசமான, இந்த கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கான்கிரீட் ஜங்கிள் என்று சொல்வார்கள். அதை வந்து கான்கிரீட் ஆளான காடு அப்படின்னு இருந்தாலுமே இடையில பச்சை பசுமையும் வந்து விட்டு போகதில்லை. அந்த கொங்கு மண்டலத்தை பார்த்தது நீங்கள் அதை வந்து சென்னிமலை இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ந்து வருகின்ற ஒரு நகரம். தொழிலில் வந்து மிக குறிப்பிட்ட பங்கை வகிக்கக்கூடிய நகரம் அது. சென்னிமலை ஜமுக்காலம் போர்வை எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊர் ஃபுல்லாக வெறும் பில்டிங்காக தெரியுது மலையிலேருந்து பார்க்கும்போது. ஒரு அற்புதமான அனுபவம். வலதுபுறம் பார்த்தா நல்ல பச்சை பசேர் என்று நல்ல ஒரு அனுபவமாக அது அமைந்தது. ஒரு பக்கம் சென்னிமலை போன்ற ஒரு வளர்ந்த நகரமான ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் பார்த்தா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, காடு போன்ற ஒரு தோற்றம். இது ரெண்டுமே ஒரு ஒரு ஒரே இதில் பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப அற்புதம். அதுக்கு மேலே மலை மேலே முருகன், அறுமுகமும் ஒரு முகமாய் நின்ற சுப்பிரமணியர். அற்புதமான தரிசனமாக அமைந்தது இந்த சென்னிமலை. இது அதுலேயே நீங்கள் சில விசேஷம் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் முருகனுக்கு வந்து டெய்லி அந்த காளை, ஒரே ஒரு காளை தான் நைவேத்திய பொருட்கள்லாம் ஏற்றுக்கிட்டு படியிலேயே ஏறி வருது என்று சொல்கிறார்கள். அதுபோல் நான் ஒரு செய்தியும் படித்தேன், ஒரு முறை கூட பார்த்துருந்தோம். ரெட்டை மாட்டு வண்டி வந்து அந்த படியேறுகிற இதில் மாட்டு வண்டியே மேலே ஏறி முருகனுக்கு உரிய நைவேத்திய பொருட்களை ஏற்றி சென்றதாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் காளை மாடு, அந்த ஒரு கோயில் மாடு வந்து தினமும் ஏற்றி செல்வதுங்கிறது கண்கூடு நைவேத்திய பொருட்களை ஏற்றி சொல்வதாக சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. இது மாதிரி நிறைய அதிசயங்கள், சின்ன சின்ன அதிசயங்கள் நிறையத்தக்க சென்னிமலை முருகன் ஒரு திருப்தியான ஒரு ஒரு தரிசனமாக அமைந்தது என்பதில் மட்டும் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நீங்கள் குடும்பத்துடன் சென்று உங்கள் குழந்தைகளை எல்லாரையும் அழைத்து செல்லுங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் இந்த ஆன்மீகத்தின் மூலமாக தவறான வழிகளில் சென்று விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இதன் மூலம் நம்ம ஏற்படுத்த முடியும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா கோயிலுக்கும் செல்லும்போது நமக்கு கிடைக்குது. அது நம்ம உணரக்கூடியது தான். அந்த எனர்ஜியை வந்து அவங்களையும் உணர வைப்பதன் மூலம் தவறான பாதைகளுக்கு செல்லாமல் இருப்பதை தடுக்க முடியும். அந்த பழக்க வழக்கங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் இந்த குழந்தைங்களை அவங்கள போக சொல்லுவோமே, நீங்கள் நம்மளே அழைச்சிட்டு போகிற எல்லா கோயில்களுக்கும் கோயில்களுடைய ஆன்மீகத்தை பற்றி சொல்லலாம். நல்ல விஷயங்கள் தான் அதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு நண்பர்களாக சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்க. இது மாதிரி ஆன்மீக தலங்க அது என்னன்னு போய் தெரிஞ்சிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு என்ன விசேஷம், அந்த பெருமான் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் கேட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாறுதலும் உண்டாகும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு உற்சாகம், ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள். அந்த மாதிரி வரும்போது எதிர்மறையான எண்ணங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டை விட்டு பிள்ளைங்க போனாலும் நமக்கு எல்லா விதத்துலேயும் பயம் ஏற்படுங்கிற எல்லா பெற்றோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த ஆன்மீக இதுலேயும் கொஞ்சம் அவங்க கவனத்தை திருப்புவதன் மூலமாக ஒரு நேர்மறையான விஷயங்களை அதிகப்படுத்த முடியும் என்பது நம்பிக்கை. அனைவரும் இதை வந்து கடைப்பிடிக்கலாம். இந்த சென்னிமலை ஆண்டவர் தரிசனம் கண்டு வாழ்வில் எல்லா நலங்களும் பெற்று சிறப்பு பெறுமாறு உங்களை எல்லாம் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.